இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையானது கொத்தமல்லி ஒரு கட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கல்லுப்பு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வரமிளகா 1, 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி கொஞ்சம் ஒரு பல்ல அளவு, புளி இந்த அளவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். நான் தேங்காய் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்காவும் ஆட் பண்ணிக்கணும் இதில். ஓகே, இப்போ நம்ம தவா சூடாயிடுச்சு. இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையான அளவு கடலை எண்ணெய். இது துவையலுன்றனால லைட்டாக விட்டுக்கிட்டால் போதும். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகணும், கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம செய்ய போகிற துவையலில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. இந்த எலும்பு, மூட்டு வலி, இடுப்பு வலி, 30 இயர்ஸ் ஆகிட்டாலே லேடிஸ்க்கு எல்லாம் பெயின், எல்லா வலியும் வருது. எல்லாத்துக்குமே கால்சியம் குறைபாடு தான். அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு அடிக்கடிக்கு வீக்லி 1 செஞ்சு சாப்பிட்டாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா போன்ஸ்க்கெலாம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, ஒரு வரமிளகா, சின்ன வெங்காயம், குழந்தைங்களுக்கெலாம் குழம்புல நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து காய்கறின்ட்டு எடுத்து ஊற வச்சுருவாங்க. என் பிள்ளைங்களுமே அப்படி தான். அதனால் நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடிய வயசில் சாப்பிட்டா தான் பிள்ளைங்கள்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கவங்க. அதனால் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துவையெல்லாம் அரைச்சி கொடுத்தோன்னா அவங்க ஏதோ ஒரு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு என் பிள்ளைங்களாம் சாப்பிட்ருவாங்க. தேங்காய் போட்டுக்கலாம். நம்மளும் அந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, இடியாப்பம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா ஜுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாய்க்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எல்லாமே அரை வேக்காட்டில் வெந்தாலே போதும். ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா சத்து அதோட ஃபுல் சத்தும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த தேங்காய் கொஞ்சம் லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா தேங்காயும் கலர் மாறிட்டு வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதை நல்லா ஒரு கருப்பிட்டு எல்லாமே லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் காய்ச்சல் அடிக்கும்போது ஒரு கஞ்சி காய்ச்சிட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நாக்குக்கு. அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். இந்த இப்போ வச்சுருக்க மல்லி இலையை ஒன்றும் பாதியமாக வெட்டி வச்சுருக்க இலையை இதில் போட்டுக்கலாம்.
சிம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து நம்ம வச்சுருந்தோம்ல புளி இந்த அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அப்புறம் வேணால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஆயிட்டுனா வாயில் வைக்காது. எல்லாம் போட்டு ஒரே ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அந்த இலெல்லாம் அப்படியே அமுங்கினோம்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து நல்லா பாருங்கள். அவ்வளோதான், அமங்கிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து கொஞ்ச நேரம் அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல எடுத்து அப்படியே வச்ச உடனே ஆறிடும். ஆறினோடனே மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா துவையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆறிடுச்சு. நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துவையல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சம் பண்ணது அதில் ஊற்றிடலாம். ஓகே, தாளிச்சம் பண்ணியாச்சு. துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு உங்களை ருசித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.